சில வீட்டில் இருக்கிற அம்மாங்க அப்படிதான், எப்பா பாரு எப்பா பார்த்தாலும் அதுக்காக குறைய நீங்க சரி பண்ண வேண்டாம்னு நான் சொல்லல. உடனே உங்க வீட்டில் இருக்கிற நடக்கிறது எதையுமே நீங்க சொல்லாம இருக்காதீங்கன்னு சொல்லல. ஏன்னா சொன்னாதான் சிலது என்ன பண்ணும் தெரியும், சொன்னாதான் சிலது திருந்துவாங்க, இல்லைன்னா மாற்ற மாட்டாங்க. நீங்க ஓயாம 10 டைம் சொன்னாதான் அது மாறும், இல்லைன்னா அது கண்டிப்பா என்ன பண்ணாது. அதுவும் மாறணும்னா ஒரு டைம் சொன்னா மாறாது, 4 டைம் சொன்னா மாறாது. நீங்க அதுக்கு ஒரு ஆக்டிங் பண்ணணும். நீங்க நிறைய கண்ணீர் வடிச்சு அழுது ஒப்பாரி வச்சு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் சில விஷயமே என்ன பண்ணும். ஆமா, மாறுன்ற வார்த்தையை எவ்வளவோ பெருசா சொல்றாங்க பாருங்க. சிலது அப்பதான் சரியாகும், ஏன்னா அது உங்களுடைய சூழ்நிலை எனக்கு புரியுது. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அது ஒரு விதத்துல ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொன்னா, இன்னொரு விதத்துல நீங்க நம்பணும். நீங்க குறைவே பேசாம நிறைவே பேசுனீங்கன்னா அது அதை விட பலனுள்ளதாய் மாறும். ஆமேன். நான் எப்படி இருக்கிறேன்னா, நான் நன்றா அதானே இந்த இதுக்கு கூட சொன்னேன், நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். என்னை குறித்து நான் டிக்ளேர் பண்றது, நான் கருப்பா இருக்கிறேன்றத நிறுத்தல, அப்படி இருந்தாலும் நான் எப்படி இருக்கேன், அதுதான் நம்முடைய பேச்சு. அதனால எத்தையுமே யோசிக்காதீங்க. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி பேசுறீங்க அப்படின்னு சொன்னா, உங்க குறைவை அல்ல, வெறும் உங்களுடைய பலவீனத்தை அல்ல. நீங்க ஜெபம் பண்ண போய் உட்காரும் போது, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இது இப்படி இருக்குது, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்றதை நிறுத்திட்டு, ஆண்டவரே இவ்வளோ செஞ்சீங்களே ஆண்டவரே, இதை உங்களால செய்ய முடியாத ஆண்டவரே, எங்கேயோ கிடந்தேனே ஆண்டவரே, இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்தீங்களே ஆண்டவரே, உங்களால செய்ய முடியாதே ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு கிடைக்காது எனக்கு கொடுத்துருக்கிறீங்களே ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்களுடைய ஜெப பேட்டர்ன் சேஞ்ச் ஆகட்டும், உங்க வாயினுடைய வார்த்தைகள் அப்படியே மாறட்டும். கர்த்தர் அதுல பிரியப்பட போறாரு, கர்த்தர் அதுல விரும்ப போறாரு, கர்த்தர் அதுல அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறதுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஆண்டவர்.